Hello everyone, praise the Lord. This is Dr. Malarvedi, Senior Assistant Professor as well as Consultant Physiotherapist. Today going to see about the fact versus myth of physiotherapy part 4. இன்னைக்கு என்ன மெத்துன்னு பார்த்தீங்கன்னா physiotherapist-ஆல diagnose பண்ண முடியாது. அது myth. Fact என்னன்னு பார்த்தீங்கன்னா we can diagnose with help of some other X-ray, MRI, CT and all. Along with that we can use special test. Some hands-on test. We can diagnose this is the condition is a chronic acute subacute. For example, disc bulge. Disc problem இருக்குதுன்னா டாக்டர்ஸ் டாக்டர்கிட்ட போய் தான் வரணும்னு கேட்டால் இல்லை, ஃபிசியோதெரபிஸ்டே வரலாம். நீங்கள் நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ரே எம்ஆர்ஐலாம் பார்த்துட்டு we can be classified acute subacute chronic. acute subacute ஃபிசியோதெரப்பியே ரொம்ப ரொம்ப போதுமானது. along with pain modalities, pain killers. if they have chronic we can டேரெக்டாக பேஷண்ட் நம்ம சர்ஜரிக்கு சென்ட் பண்ணலாம், சர்ஜரி ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் கூட ஃபிசியோதெரப்பி வெரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன இதில் மித் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி டயக்னோஸ் பண்ண முடியாதுன்றது மித்து. ஃபேக்ட் என்னன்னா எஸ் வி கேன் டயக்னோசிஸ். டேரக்டாக சர்ஜரி வந்து டாக்டர்கிட்ட போய் தான் வரணும்னு கிடையாது, டேரக்டாக நீங்கள் தெரபிஸ்ட்கிட்டே வரலாம். எந்த கண்டிஷனாக இருந்தாலும் வி கேன் பி ட்ரீட்டட். ஓகே, தொடர்ந்து ஃபேக்ட்ஸ் மித் ஃபிசியோதெரப்பி போட போகிறோம். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனி கொரிஸ் மெசேஜ் மீ. தேங்க்யூ ஸோ மச்.